ஹலோ கைஸ், வெல்கம் டு டிராகன் கேமர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது கிராணி 2ல் கிராணி அண்டு கிராண்ட்பா போத் வச்சு விளையாட போகிறோம். ஈஸி மோட் தான் கைஸ். வாங்க உள்ளே போகலாம். டே 1 ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ். முதல்ல போயிட்டு போட் என்ன இருக்குதோ, முதல்ல என்ன பொருள் கிடைக்குதோ அந்த எஸ்கேப் தான் பண்ண போகிறோம் கைஸ். நான் எஸ்கேப் பண்ண போகிறோன்னு கரெக்டாக கெஸ் பண்ணுங்க கைஸ். நம்ம போயிட்டு கீழே போயிட்டு முதல்ல என்ன இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். போட ஸ்டாப் போடா கட்டேப் கைஸ். அப்போ நம்ம இன்னைக்கு ஹெலிகாப்டர் ஸ்கேப் தான் பண்ண போகிறோம். நம்மளை வச்சு செய்ய போகிறாங்க. முதல்ல போயிட்டு அந்த ஸ்டென் கன் எடுக்கணும். கிழவனுக்கு வேறு காது கேட்காது. கிழவனை வேறு வச்சு காஞ்சிட்டு கிழட்டு பையனுக்கு காது கேட்க மாட்டேங்குது. ஆனால் கிழவன் தான் ஃபஸ்ட்டு வரும். எப்படின்னே தெரியாது. பாருங்க, கிழவன் தான் ஃபஸ்ட்டு வருவான். நான் நிறைய தடவை விளையாடும் போது கிழவன் தான் ஃபஸ்ட்டு வந்துடுறான். கடா ஃபஸ்ட்டு கிழவன் கிழட்டு மொட்டை பாஸ் கம். மொட்டை சொட்டை வந்துட்டோம். நம்ம கிராண்ட்பா வந்தால் மட்டுமே போதும். கிராணி வந்தால் ஒரு வர கட்டி போதும். நம்ம மேலே ஏற்றிடலாம். ஆட்டம் போகிறான் பாரு. ஆமாம் பையா, ஃபஸ்ட்டு மேலே ஏறிடலாம். இப்போ உள்ளே போயிட்டு அதெல்லாம் இருக்குதான்னு பார்க்கலாம். ஸ்டென் கன் இல்லை, கட்டி இப்போ கீழே போடவே கூடாது. போட்டா கிராணி வந்து நம்மளை அடிச்சிடும். கிராணி நம்ம உள்ளே போயிட்டு லைஸாக இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஃபோட்டோ பீஸ் இருக்குது, ஃபோட்டோ பிக்சர் இருக்குது, பார்த்துக்கலாம். இது நம்மளுக்கு தேவையில்லாது. இப்போ நம்ம எதிரில் போனால் கிராணி பார்த்துடுவா. தெரியாமல் கிராணிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன். திருப்பி சுற்றின்னு ஓடிடலாம் காய்ஸ். இப்போ அங்கே வேறு கிழமை இருக்கக்கூடாது. ஏறி வந்தானா நம்மள அடிச்சு போட்டுருவோம். நல்ல வேலை இல்லை கிழமை. ஸ்டென் கந்தோ தான் இருக்குது. எறா இப்போ வாடி கிளவி கேட்டு போயிருந்தே. இருங்க, நம்ம டேபிள் ஆண்ட போயிடலாம். 2 பேர் வச்சு ஆடும் போது நம்ம டேபிள் ஆண்ட போய் வெப்பன் கீ இல்லை கேஸ் ஃபியூஸ் கூடிய பொருள் தான். கிராணி கிச்சன் ஆண்ட போய் செக் பண்ணுறோம். வர இங்கேருந்தே சுற்றுவோமா? அப்புறம் பட்டின் கிராண்ட்பா வேறு வந்துடும். பார்த்துட்டாளா? இல்லை. இப்போ நம்ம வெளியே போனோம். கிராண்ட்பா பொண்டாட்டியா போட்டு தரலன்னு நான் ஒன்று அடிக்காமல் விட மாட்டேன். அப்படி வருவான் கைஸ். சொன்ன மாரியே வந்துட்டான் பாருங்க கைஸ். செக்யூரிட்டிக்கு ஏற்றுக்கிறேன். டேடி என்னடா முட்டி போட்டு நீ டிவின் தானே, என்னால் செக்யூரிட்டிக்கு எடுக்க முடியாதுடா. போட் கியா நாத்திக்கு இது எனக்கு. இது எத்தனை போ, இது உள்ள போட்டுரு. கிராணி மறைஞ்சிட்டோம். கேஸ் ஃபியூஸ் இது எத்தனை போய் போட்டுடலாம். அடுத்தது ஃபோட்டோ பிக்சர். என்ன மாட நீ மறையில? அது ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அவனும் மறைஞ்சிட்டான். மறையலன்னு சொன்னவனே மறைஞ்சிட்டான். டோர் ஹேண்டில் இது உள்ள போகவே தேவையில்லை. ஃபோட்டோ பிக்சர் இது எதுவும் போய் கீழே போட்டு அது கீழே 3 ஃபோட்டோ பிக்சர் கழிச்சிச்சு. இது எல்லாத்தையும் எதுவும் போய் என்ன கைஸ், எதுவும் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? நிறைய கொடுக்குறாங்களே, எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. இப்போ நிறைய கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கிச்சனில் செக் பண்ண இல்லை, கட்டே இப்போ போய் போட்டு வந்துடலாம். கிச்சன் செக் பண்ணுறான். கேஸ்லின் குரோபார் இருக்குது. இது எத்தனை போய் போட்டு நம்ம பார்த்துட்டு கட்டே வந்து இது உள்ள போட்டு நம்ம கிச்சனில் போயிட்டு குரோபார் எடுத்து இங்கே ஒரு பாக்ஸ் இருக்கும். அடுத்தது இங்கே ஸ்டென் கன் இருக்குது. அந்த பெட்டண்டா போட்டு வச்சோம். ஃபோட்டோ வேற தள்ளிட்டோம். கிராணி வந்துட போகுது. இப்போ தான் போட்டு தரணும். அதோட ஸ்பானாக இருக்காதுன்னு எனக்கு தோணுது. இது உள்ள கேஸ்லின் இருக்கணும். எஸ், கேஸ்லின் போட்டாச்சு. ஸ்டென் கன் ஆடுறா. முதல்ல 2 பேரையும் வர வச்சு போடுறா. கீழே போடுறா. காரி கீழே போட்டு
கிராணி கிராண்ட்பாவும் வந்துட்டு இருப்பாங்க. நம்ம அவங்க போட்டு சாவச்சிடலாம். முதல்ல வாங்கடா வாங்கடா பார்ப்போம். கிராணி கிராண்ட்பா இப்போ வாங்கடா. ஸ்டென்கன் கையில் இருக்குதுடா, வாங்கடா. கிராணி வேர் ஆர் யூ? கிராணி சேர் மேலே சுட்டு பார்க்கலாமா? வேணாம். அப்புறம் புல்லட் பக் ஆகி போயிடுச்சுன்னா அப்புறம் கிராணியை போட்டு இது பாருங்களா, பக்கில் அந்த சைட் போயிடுச்சு. அப்புறம் பக் ஆகி போயிடுச்சுன்னா வச்சுக்கோ. கிராணி கிராணி வந்துச்சு. இங்கே தான் பெட் கட்டில் குஞ்சு பாரு கேள்வி. பெட்டு கீழே வச்சா மட்டும் குஞ்சு பார்ப்பல, இப்போ குஞ்சு பாரு. கிராணி 10 தூங்குது. சேர் தான் தலைகாணி நினச்சி 10 தூங்குது. இவன் வர மாட்டான். நம்ம ஏந்து வெளியே போயிடலாமா? வாடா பட்டுனே. கிராணியே மஞ்சரும் போல இருக்குதுரா. வாடா. வரான். தேடுறான் பாரு. ஓடி சுட்டே இருக்காதுன்னு நினச்சேன் நான். இன்னும் ஹெலிகாப்டர் கீ மட்டும் கட்சிதுன்னா நம்ம எஸ்கேப் முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நீ வேற கொடுக்கல, நான் விட்றா. இதில் எதனா இருக்கணும். குரோபாரத்துன்னு போயிட்டு நம்ம கீழே என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். ரேஞ்ச் பார்த்து வச்சுக்கலாம். குதிரா. நீ வாடா, ஃபாஸ்ட்டாக வாடா. அப்பா பியானோ வாசிக்கும் தெரியுமா உங்களுக்கு கிராணி? அதேமாரி கிராண்ட்பாவும் அந்த கிச்சன் ஆண்ட பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுவான். சிக் நம்ம அந்த ஏணி ஏற இடத்துல போயிட்டு அங்கேனா இருக்குதுன்னு பார்த்துட்டு வரலாம். குரோபார் அங்கேயே போட்டுவே இருக்கலாம். அதுவெல்லாம் ஸ்பான் ஆகிடக்கூடாது, வேண்டிப்போம். அதுவெல்லாம் ஹெலிகாப்டர் கீ இருக்கணும். ஹெலிகாப்டர் கீ இருந்தால் சூப்பர். இல்லை இந்த குட்டி சாத்தா தான் திருடி வச்சுருப்பான். ஃபோட்டோ ஃபீஸை மறந்து போயிட்டு இப்படி எடுத்துக்கலாம். நம்ம போகும்போது அப்படி இங்கே போட்டு வச்சுருக்கோம், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். கட்டிங் பிளேயர்ஸ் ஃபோட்டோ ஃபீஸ் இது எடுத்துன்னு போய் வைக்கிறதுக்கு தான் கைஸ் ரொம்ப நிறைய ப்ராசஸ் ஆகும். ஒரு சில இந்த கதவை கிராண்ட்பா பூட்டிடுவான் தெரியுமா? செக்யூரிட்டிக்கு எல்லாமே கதவு பூட்டிடுவாங்க கைஸ். எதுக்கோ செக்யூரிட்டிக்கு எடுத்து வெளியே போட்டுக்க வச்சுக்கோங்க கைஸ். இப்போ அவன் போட்டு போயிட்டு அதை எடுத்துன்னு வரலாம். எடுத்துன்னு வர கேப்பில் எல்லாம் கீழே வந்துடாதீங்கடா. தள்ளி விட்ட சவுண்டுக்கு கிராணி கண்டிப்பாக வரும். நம்ம போயிட்டு அதோட கட்டிங் பிளேஸ் எடுத்துன்னு வந்துட்டு மேலே ஏறிடலாம். நல்ல வேலை அந்த கதவு தர காற்று ரொம்ப நல்லது கைஸ். அதனால் இல்லை எந்த பக்கம் இருந்து வேணா வருவாங்க. அப்புறம் கன்ஃபியூஸ் ஆகி போய் அடி வாங்கிட்டோம்னா இதுவாகிடும். லாஸ்ட்டு எதனா ஒரு பொருள் தேவைப்படும். அப்போனா அப்படி கேப்ப எடுத்துன்னு வந்துடுவான். அது உள்ள எனக்கு தெரிஞ்சு தேவையில்லாத பொருள் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பொருள் நம்மளை கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஏன்டா திறக்கிறேன்னு கேட்காதீங்க கைஸ். அது சும்மா ஹெலிகாப்டருக்கு இருக்குமான்னு தான் பார்க்குறேன். மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க கைஸ். இப்படியாவது கொடுத்துருங்க கைஸ். அதுக்கப்புறம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துன்னு இருக்கிறவங்க பண்ணிட்டு வந்துடுங்க கைஸ். சேஃப்டி சொன்ன மாரி சேஃப்டியில் ஹெலிகாப்டர் கீ இருந்ததா கீக்குள்ளே கீ எப்படி கொடுப்பாங்க? அதனால் நம்ம அதை திறந்து பார்க்கவே தேவையில்லை. அதில் போய்ட்டு அவங்கள போட்டு வந்துடலாம். அடுத்த வீடியோ நான் போடலான்னு கமெண்ட்டில் சொல்லுங்க கைஸ். அதேமாரி நம்ம த ட்வின்ஸு முடிச்சிருப்போம். அதுக்கடுத்தது த கெஸ்ட் மோட் ஆர்டர்ன்னு சொல்லியிருந்தோம். அதுவும் வந்துடும் கைஸ். அதுக்கு மட்டும் வாய்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும். அது மட்டும் கொடுத்துக்கலாம். கிராணி ஃபாஸ்ட்டாக வா கிராணி. நம்ம டே 1லேயே எஸ்கேப் பண்ணோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம் கைஸ். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுக்கு எதனா நல்லது நடக்கும். என் நாக்கு கருநாக்கு கைஸ். கிராண்ட்பா வாடா கிராண்ட்பா. மொட்டை வந்துட்டான். I see you. நம்ம போயிட்டு ஃப்ரெஞ்சை எடுத்துன்னு போயிட்டு குட்டி சாத்தாங்கிட்டனா இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். தந்து விட்றான். ஃப்ரெஞ்சை திக்கிற போகிறான். எறா பக்காவுது. சூப்பர்.
அவன் போயிட்டு கன் எடுத்துன்னு வந்துடலாம். ஐயோ பூட்டிட்டோன்னு நினச்சாங்க வயசுலாம் வேறு. அப்படியே நம்ம எடுத்துன்னு போய் இருந்துச்சு அதை அப்படியே எடுத்து போட்டு நம்ம சுட்டுட்டு உடனே போயிட்டு அவங்ககிட்ட இருக்க பொருளை எடுத்தோன்னு வச்சுக்கோங்க. கிராண்ட்பா வந்து நம்மளை போட்டு தள்ளுருவாங்க. இப்போ தாண்டா போட்டேன் அப்படின்லாம் சொல்லாதீங்க. அப்புறம் கண்ணு கருப்பாகி செஞ்சுதான் கத்துவா. அதுக்கப்புறம் அவங்க வந்து நம்மளை போட்டு தள்ளுவாங்க. அதனால் நம்ம எதுவுமே இல்லாமல் அமைதியாக சுட்டுட்டு நம்ம வேலையை பார்க்கலாம். ஒடியாருவாம்பாங்க. நான் சும்மா போய் காட்டுறேன். கண்ணு எடுத்துன்னு வந்துடும் போலாமே. அங்கே கிராண்ட் இருக்கு, அதை எடுத்து போட்டுருக்கலாம் போல இது. ஒடியாரம் சுட்டுட்டுமா? சுட்டுருவோம்டா. ஷார்ட் இவனை பாடி ஷாட்டில் மட்டும் சுட்டுறாதீங்க. அப்புறம் புல்லட்டை முழுங்கிடுவோம். அப்புறம் புல்லட் பக் ஆகிடும். வெப்பன் கீ கிடைக்கணும்னா ஹெலிகாப்டர் கீ சூப்பர். இப்போ எடுத்தா நம்ம செத்துருவோம். போயிட்டு அங்கே இருக்கணும். இன்றைக்கு வேற கத்த ஆரம்பிச்சிட்டா. நம்ம எல்லாத்தையும் முடிச்சிட்டோங்க ஐஸ். எத்துன்னு போடுறதுக்கு தான் 5-6 நிமிஷம் ஆகுங்க ஐஸ். அதான் 18 நிமிஷம் 51 செகண்ட் வந்துச்சு ஐஸ். சீக்கிரமே வர மாட்டுறாங்க. ஸ்க்ரீன் எப்படி ஆடுது பாருங்க. மூச்சு வாங்குறோம். ஃபாஸ்ட்டாக வருதா பாரு கிழவி. கீழே போடுறா அப்போ தாண்டா வரும். கீழே போடுறான். கீழே போட்டுக்கிறிய நல்ல பையன். குட் பாய். பட்டுன்னு வரானுங்களா பாருங்களா. வாங்கடா பக்கு. பட்டுன்னு வாங்கடா. வேற எஸ்கேப் முடிக்கணும்டா. அப்புறம் அடிக்கும் போது நீங்கள் கரெக்டாக வந்துடுவீங்க. பட்டுன்னு வரானுங்களா பாரு. கிராணி வந்துச்சு. கிராணி கண்ணு ரெட்டாக இருக்கா? இல்லையே, ஒயிட்டாக தானே இருக்கே. கீழே விழ நம்மக்கிட்டே வந்துச்சு. கிராண்ட் பவராக பேர். என் பொண்டாட்டியை போட்டு தள்ளுன்னு நான் ஒன்று அடிச்சிடுவேன். வருவான் பாருங்க கைஸ். வாடா ஃபாஸ்டா. இந்த பையனை வைக்கவே கூடாது. இந்த பையனை வைக்காமல் போட்டால் நீங்கள் லைக் பண்ண மாட்டீங்க. அதனால தான் இந்த பையனை வைக்கிறதே இல்லை. அப்புறம் கமெண்ட்டில் கேட்குறீங்க, சொட்டுன்னு உங்களுக்கு யார் தெரியுமோ? சொட்டு இருந்தால் தான் அங்கே ஃபன்னே இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க பாதி பேர் கமெண்ட்டில். ஹெலிகாப்டருக்கு ஏற்றுக்கலாம் மறந்துட்டேன். இன்னும் நம்ம எல்லாத்தையும் மேலே எடுத்துன்னு போய் போடுற ப்ராசஸ் தான் கைஸ். அங்கே மேலே எல்லாத்தையும் எடுத்துன்னு போய் போட்டோன்னா அப்படி ஊற்றி அப்படியே எல்லாத்தையும் எஸ்கேப் பண்ணி நான் எஸ்கேப் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் பெருமையாக சொல்ல வேண்டியது தான். இது வேறு ஆகுனா மெசேஜ் வந்துனே இருக்குது. அது கொஞ்சம் மன்னிச்சிட்டேன் கைஸ். அடுத்த தடவை மெசேஜ் நான் கட் பண்ணிடுறேன். போடுறாங்க அது எடுத்துன்னு போய் மேலே போடுமா. ஹெலிகாப்டருக்கு எடுத்துன்னு வந்து போட்டானோ ஒரே வேலை கது சாத்தி அப்படியே எடுத்துன்னு போய் போட்டுக்கலாம். ஆனால் ஹெலிகாப்டருக்கு எடுத்துட்டோம் ஹெலிகாப்டருக்கு எடுத்துட்டோம். இதான் முக்கியமான பொருள். கது சத்துறா. இதுக்கு மேலே சத்தம் போடாமல் இருந்தால் போதும் கைஸ். எல்லா பொருளையும் மேலே வச்சிடலாம். போடா ஹெலிகாப்டர் போடா. போடுறா பட்டோன்னு போடுறா. போய் ஃபாஸ்ட்டாக எத்தனோட எல்லாத்தையும் நிறைய பொருள் எத்தனோட. அதான் கேஸ் சிலிண்டரா. போடா ஃபாஸ்ட்டாக போடா. போடுறா கட்டே பாரு. பையன் வேற ஃபாஸ்ட்டாகவே எடுத்து தொலைய மாட்டான். ரொம்ப தாக்கம் இருக்கலாம். ட்வின்ஸு மாரி இருந்தால் 3 பொருள் அப்படியே அழகாக நான் 3 தடவை எல்லாத்தையும் எடுத்துன்னு போயிடுவோம் கைஸ். ஆனால் இதில் அந்த மாரி ஆப்ஷன் தரல. நம்ம பேட் லக். அதனால் ஆப்ஷன் தரல. காலை வேறு 10-15 தடவை இறங்கி வச்சுக்க வேண்டியதாக இருக்குது. தாத்தா பாட்டி வரவே கூடாது. வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. இது வரைக்கும் எதுவுமே வரல. 2 பொருள் தான் போய் பட்டுன்னு எடுத்துன்னு வந்துடலாம். 3 பொருள். கேஸ் ஃபியூஸ் எங்கடா தூக்குது. கேஸ் ஃபியூஸ் நல்ல தூ தான் இருக்குது. 2 தடவை இறங்கி காலை வச்சிங்கன்னா போதும்.
அதில் எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துடலாம். இன்னுமே யாரும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். அதேமாரி நம்ம ரூம் மேட்ச் போட்டோம்னா ஃப்ரீ ஃபயர் வீடியோஸும் நம்ம யூடியூப் சேனலில் தினமும் வரும், பார்த்துக்கலாம். லாஸ்ட்டு பொருள் ஒன்று தான் கைஸ், மட்டும் எடுத்துக்கலாம். ஃபாஸ்ட்டாக ஏறா, இது வேறு இங்கே வந்து வீழ்ந்துட்டு இருக்குது உருண்டி. அதை எடுத்துன்னு போயிட்டு நம்ம எல்லாத்தையும் எத்தனை வந்தாச்சு. இனிமேல் தாத்தா பாட்டிக்கு பாய் மட்டும் சொல்லிட்டா போதும். பாயெலாம் சொல்ல மாட்டேன், பாயெலாம் சொல்லவே மாட்டேன், நான் சொல்லவே மாட்டேன். கிராணி பியானோ வாசிக்கிறா கைஸ். அதான் சொன்னேன்ல, நான் டான்ஸ் ஆடுவான், கிராணி வந்து பியானோ உட்காந்து வாசிப்பா. அது காட்ட முடியாது, மேலே ஏறி வந்துட்டோம். இன்னொரு பொருள் எடுக்கத்தா மாரி இருந்தால் கூட காட்டுவேன் கைஸ், ஆனால் இப்போ காட்ட முடியாது. ஏன்னா ஒரு பொருள் மிஸ் பண்ணிட்டோமான்னு பார்க்கலாம். மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அதை காட்டுற கைஸ். எல்லாத்தையும் எடுத்து இங்கே போட்டு அந்த கதவு எடுத்து போட்டுக்கலாம். யாரா ஹெலிகாப்டருக்கு எடுத்து அங்கே போடுறோம் கீழாத. ஷூஸ் பிக்சர் எடுத்து லாஸ்ட்டு ஃபோட்டோ பிக்சர் போய் எடுத்துன்னு போய் வச்சிடலாம். அடுத்தது வந்து நம்ம ஸ்டென்கன் எடுத்துன்னு போயிட்டு அது எல்லாத்தையும் சொன்னோம். நாங்கள் எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் நீங்கள் அப்படி நினைக்கிறவங்க, எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ரியலி நான் 18 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கிறேன், நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் கைஸ். சொல்கிறோம் நம்ம ஒரே அட்டம்ப்டில் மிஸ் பண்ணாமல் சுட்டுடலாம். சொல்கிறோம் ஓகே ஓகே போடுறோம். மேலே நம்ம தேவை இன்னுமே கிராணி பியானோ வாசிச்சு தான் இருக்கும். கேஸ் யூஸ் வச்சுக்கலாம். தன்விட்டு ஐயோ ஐயோ கோளாறுமான தனம், சூப்பரான தனம். அதில் கற்றுக்கு ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிட்டேன். சாரி காய்ஸ், எவ்வளோ பார்த்துட்டோம் எல்லாமே பார்த்துட்டோம். யாருன்னு பார்க்கலாம் இருங்க. கிராண்ட்பா பாய், கிராண்ட்பா பாட்டிக்கிட்டையும் பாய்ன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக வேற முடிக்கணும். 18 நிமிஷம் போயிடுச்சு. பாருங்களேன், போட் ஹேண்டில் எடுத்துன்னு வந்து எங்கே வச்சுக்கிறாங்க. நல்ல வேலை போட் எஸ்கேப் பண்ணல, இல்லைன்னா போட் ஹேண்ட் வீல் தேடி தேடி நம்ம செத்துருக்கோம். கேஸ் பாதிலே ஊற்றி பார்ப்போமா, ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சீக்கிரம் ஊற்றுறா. அதனால்தான் கைஸ் இந்த கட்டையை வச்சு இந்த ஏரோப்ளேனை ஓட்டுறது 4 ஆள் ஆச்சுக்கோ. கேம் காரனுங்க கொத்து வச்சுக்கிறாங்க. ஏன்டா இப்படிலாம் கொடுத்துக்கிறீங்க? ரியல் லைஃப்லலாம் ஒட்டணும்னு வச்சுக்கோ, ஒட்டியே நம்ம செத்துடணும். போய் 500 1000 டேப் எடுத்துன்னு வந்தால் தான் அந்த ராக்கே நிற்கும். இன்ஜின் ஸ்டார்ட். அதான் கைஸ் நம்ம வீடியோவை பிடிக்க போகிறோம். கிராண்ட்பா அவங்க மேலே ஏற்றிட்டு போகிறதே சரிடா. வாங்கடா ஃபாஸ்ட்டாக வாங்கடா. ஹெலிகாப்டர் மேலே மேலே கட்டலாம், அது மறந்துட்டோம். ஃபஸ்ட்டு ஏற்றுட்டோம் கைஸ் நம்ம. ஃபாஸ்ட்டாக யாரா அப்பா வண்டியை கறக்காத. கிராண்ட்பா பாய், அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். டோர் எஸ்கேப்புக்கு வருவேன் மறக்காமல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். இதிலிருந்து உங்களிருந்து விடைபெறுவது நான் உங்கள்